எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் தலைவணங்குகிறேன். ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் மற்றும் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் மாதாந்திர ஜோதிட சிறப்பு கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் வருக வருக என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அவைத்தலைவர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களையும் வருக வருக என வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருளாதார வளர்ச்சியை, அதாவது பணத்தை எப்படி நமக்கு வசமாக்குவது, எப்படி வளர்ச்சி அடை செய்வது அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ரெண்டே விஷயந்தான் உலகத்தில் பணத்தை பொறுத்த வரைக்கும், ஒன்று இருக்குது இல்லை இல்லை. இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி இல்லை. இந்த ரெண்டு விஷயந்தான் உலகத்தில் இருக்குது. அதே மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்குது, பணம் இல்லாதவங்களுக்கு மரியாதை இல்லை. அப்போ பணம் இல்லாதவங்க பணத்தை வரவழைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வரவழைச்சிக்க முடியும். ஆனால் அந்த நம்பிக்கையும் அவங்க ஜாதக ரீதியாக எந்தெந்த அமைப்பில் அவங்களுக்கு பணத்தை வரவழைச்சி கொடுக்க முடியும் அப்படின்ற சில கருத்துகள் இருக்குது. அந்த கருத்துக்கள் மூலமாக அவங்களுக்கு நம்ம உரிய பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் உபதேசிக்கும் போது நிச்சயமாக அவங்கள பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு அழைச்சிட்டு போக முடியும். எந்த ஒரு ஜாதகத்துலையுமே பொருளாதாரமோ பணமோ 3 விஷயமாக தான் அவங்களுக்கு பலனை தரும். ஒன்று, பிறவிலேயே அவங்க பணக்காரராக பிறக்கிறது. ரெண்டாவது, எதுவுமே இல்லாத நிலை. மூணாவது ஏற்ற இறக்கமான நிலை. அப்போ மொதல் கேட்டகரிக்கு பணத்தை பற்றிய பரிகாரமே தேவையே கிடையாது. ஆனால் ரெண்டாவது கேட்டகரிக்கும் மூணாவது கேட்டகரிக்கும் பணம் கண்டிப்பாக தேவை. முதல் கேட்டகரி, அதாவது பிறவிலே கோடீஸ்வரங்களாக ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கும்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? சரிங்க, வேற? சரி, சரி 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 அதாவதுங்க, ஒருத்தவங்க பிறவிலேயே கோடீஸ்வரங்களாக பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கும். அந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் பல தலைமுறையாக தொடர்ந்து அவங்களுக்கு சொத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். பணப்பொருளாதாரத்தில் அவங்க முன்னணியில் இருப்பாங்க. எப்பயுமே அவங்கள யாராலையுமே கீழே தள்ளவே முடியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு பணம் இருக்கும். அந்த தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்றது குரு சனி சம்பந்தம். காலபுருஷ 9ஆம் அதிபதியான குருவுக்கும் 10ஆம் அதிபதி சனிக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உன்னத நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது கேட்டகரி நம்ம என்ன சொல்கிறோம், எதுவுமே இல்லாத நிலை. அப்போ அவங்களுக்கு பரிகாரம் தேவையா இல்லையா? தேவை கண்டிப்பாக. இப்போ அடிப்படை தேவைக்கே இல்லாத ஒருத்தவங்களை போய் நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீ செஞ்சிரு, நீ கோடீஸ்வரனாக வேணா, அது நடக்குமா? அப்பயும் அது நடக்காது. அவங்க ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும். 2ஆம் இடங்கிறது அடிப்படை தேவைக்கு என்னவோ அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு போய் 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ராஜாவாயிருவீங்க மந்திரி ஆயிடுவீங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க மனசை கெடுத்துடக்கூடாது. அவங்க கற்பனையிலே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து 3ஆவது கேட்டகரி ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் எப்பயுமே அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல கார் வச்சுருப்பாங்க, வீடு வச்சுருப்பாங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே விற்றுட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லாத இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எங்கேயாவது அவங்கள பாருங்கள், நாங்கள் பழையபடி நல்லா வந்துட்டோம் அப்படிம்பாங்க. இதில் இந்த மாதிரி இரட்டைத்தன்மையான நிலைக்கு அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குருவும் சனியும் 6-8 இருக்கும். குருவும் சந்திரனும் 6-8 இருக்கும். அவங்க ஜாதகத்தில் 6 லக்னாதிபதியை விட வலிமை அதிகமாக இருப்பார். சரிங்களா? இப்போ இந்த 3 கேட்டகரி தான் உலகத்தில் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்க. சரி, இப்போ 12 ராசி கட்டத்துக்கும் 12 பாவகத்துக்கும் ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2, 5, 8, 11ன்ற பணபரஸ்தானம் தான் பணத்தை கொடுக்குன்றத சொல்கிறாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு நானும் சொல்லலை. ஆனால் இப்போ ஒருத்தவங்களுக்கு மேசராசின்னு வச்சுக்கோங்க.
மேச லக்னம்னு கூட வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து சிம்மத்திலேருந்து ஒரு கிரகம் வந்து தசை நடத்துது. அவங்களுக்கு வந்து சுக்கிரன் பணத்தை கொடுப்பாரா, புதன் பணத்தை கொடுப்பாரா? தவறு. புதன் தான் பணத்தை கொடுப்பாரு அந்த தசைக்கு. இப்போ அதாவது சிம்மத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது. அந்த சிம்மத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அதுக்கு 2 பதினொன்று குடைவன் புதன் தானே. எப்படி சுக்கிரன் பணத்தை கொடுப்பாரு? சுக்கிரன் உங்களை கவுத்து வீட்டில் உட்கார வைப்பாரு. 3 10 குடையவர். தசாநாதன் தான் அவங்களுக்கு வந்து பிரதானம். அப்போ தசாநாதன் இருந்து நம்ம பலன் சொல்லணும். இப்போ அவங்களுக்கு புதன் ஆக்டிவேஷன் நீங்கள் கொடுங்க, சூப்பராக வந்துடுவாங்க. ஏன்னா புதன் அவங்களுக்கு 2 குடையவரும் 11 குடையவரும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சாதாரண சின்ன டியூனப் கொடுத்து பாருங்க, உண்மையிலேயே அவங்க பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பணபரஸ்தானம் அப்படின்றத நம்ம வந்து பேசுவோம். தசா ஒரு கிரகம் எந்த இடத்துல இருந்து தசை நடத்துதோ, எந்த இடத்துல இருந்து வேணாலும் இருக்கணும், 12 இடத்துல எங்கே இடம் வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு 2 குடையவனா ஆக்டிவேஷன் பண்ணுங்க. இல்லாத இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வைக்க முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ பணபரஸ்தானத்தை பற்றி நான் சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ பொதுவாகவே வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் வேலை செஞ்சால் பணம் நல்லா வரும், அவங்களுக்கு வந்து பொருளாதார நிலை நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் இந்த 4 கட்டமே பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குமா? 4 கட்டம் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. ஏதாவது ஒரு கட்டம் கொடுக்கலாம், 2 கட்டம் கொடுக்கலாம். 4 கட்டத்தை வந்து 4 கட்டமும் அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துச்சுன்னா அவங்க வந்து பில்கேட்ஸ், அம்பானி, அவங்களுக்கு கூட அப்படி இருக்காது, உண்மையிலே அப்படி இருக்காது. சரி, இப்போ 2ஆம் இடம் கொடுக்குற பணம் ஒருத்தவங்களுக்கு எந்த வழியில் வரும், 2ஆம் இடத்தை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணலாம், எல்லாருக்குமே அதே தான். நான் இப்போ வந்து 2ஆம் இடம் வந்து எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு 2ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் கொடுக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்ன தசையோ அந்த தசைக்கு 2 குடையவனை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுங்க, அது அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 2ஆம் இடங்கிறது வந்து காலபுருஷ 2ஆம் அதிபதி சுக்கிரன். அவங்க ஜாதக ரீதியாக 2ஆம் அதிபதி என்ன கிரகமாக வேணாலும் இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி பலம் பெற்றால் அவங்களுக்கு வந்து பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில் மூலமாக வருமானம் வரும். ஆனால் அவங்க எவ்வளோ திறமை படைத்தவங்களாக இருந்தாலும் வாய்க்கு வயிற்றுக்கு மட்டும்தான் வருமானம் வரும். நான் 5 ரூபா மிச்சம் பண்ணிட்டேன், அந்த 5 ரூபாவில் வந்து என் பிள்ளையை நான் படிக்க வச்சுட்டேன், என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அந்த மாதிரி அவங்களுக்கு வருமானம் வரவே வராது. 2ஆம் இடமும் பணத்தை தரும், ஆனால் அவனோட வாழ்வாதாரத்துக்கு போதுமான பணத்தை தருமா? அங்கே தான் கேள்விக்குறி. கண்டிப்பாக தராது. அவங்க வாழ்வாதாரத்துக்கு வயிற்றுக்கும் வாய்க்கும், அதாவது நல்ல உடம்புடுத்திக்கலாம், நல்லா சாப்பிட்டுக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் தான் வசிக்க முடியும். சரி, இவங்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் 2ஆம் இடம் வந்து குறைவாக வேலை செய்யுன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். அடிப்படை தேவைக்கே இல்லாத இருக்கிறவங்களுக்கும் 2ஆம் இடத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன எளிய பரிகாரம். இப்போ அன்றாட தேவைக்கே ஒருத்தன் கஷ்டப்படுறியா, அன்றாட தேவைக்கு கஷ்டப்படுற ஒருத்தனை போய் நீ வந்து அன்னதானம் பண்ணு, இந்த கோயிலுக்கு போ அப்படின்னா அவங்களுக்கு பணம் வருமா? இல்லை அவை வந்து அந்த பரிகாரத்தை வந்து செய்கிறதுக்கு அவங்க முன் வருவாங்களா? நம்மளை கழுவி ஊற்றுவாங்களா, ஊற்ற மாட்டாங்களா? ஒரே ஒரு எளிமையான பரிகாரம், 1,00,000 பேர் கூட அந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடைவாங்க. நான் 1000 பேருக்கு மேலே அந்த பரிகாரத்தை சொல்லி அவங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து அதீதமாக சுபத்தன்மையோடு இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு சனி தான் காரணம், அதீதமாக வந்து கஷ்டப்படுறாங்கனாலும் அதுக்கு சனி பகவான் தான் காரணம். அது வந்து யாருக்காவது வந்து மறுக்கிறது. ஏன்னா ஜீவன ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட தொழிலை நிர்ணயம் பண்ணுறவரே வந்து சனி தான். சனிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையான சனி ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரையான சனி ஓரை, இரவு 8 முதல் 9 மணி வரையான சனி ஓரைகளில் அவங்க வீட்டில் எதுவுமே சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பாக அவங்க வந்து எதுவுமே பேசாமல் மௌன விரதம் இருந்தாங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கும். இதை நீங்கள் ஒரு 3 மாதம் கடைபிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வர்ற கிளையண்ட்டுகளுக்கு இதை சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்து 5 ரூபா சம்பாதிக்கிறவே 50 ரூபா சம்பாதிப்பேன், 5 ரூபா சம்பாதிக்கிறவே 50 ரூபா சம்பாதிக்கிறது பெருசாக இல்லையா? சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரையான சனி ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரையான சனி ஓரை, இரவு 8 முதல் 9 மணி வரையான சனி ஓரையில் சமைக்கக்கூடாது, வீட்டில் சாப்பிடக்கூடாது, மௌன விரதம் இருக்கலாம். இந்த 3 விஷயத்தை அவங்க செய்யும்போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் அவங்களுக்கு ஒரு
நிலையை அடைய முடியும். அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்களோ அதை விட ஒரு அடுத்தபடி கண்டிப்பாக உயர்ந்து போவாங்க. ஆமாம், சனி ஓரை. சரிங்களா? இப்போ 2ஆம் பாவகத்துக்கு அடுத்த பாவகம் வந்து 5ஆம் பாவகம் பணவரஸ்தானத்தில். இப்போ 5ஆம் பாவகம் வந்து எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் பாவகம் வந்து வேலை செய்கிறவங்க, 5ஆம் பாவகம் இயற்கையிலே சுபத்துவமாக இருக்கிறவங்களுக்கு பண கஷ்டம் இருக்கவே இருக்காது. அதுக்காக அவங்க வந்து ராஜ வாழ்க்கை வாழ மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான வருமானம் இருக்கும். நல்ல உடை உடுத்திக்கலாம், நல்ல உணவு சாப்பிட்லாம், அவங்க குடியிருக்கிறதுக்கு நல்ல வீடு இருக்கும், அங்கங்கே போயிட்டு வர்றதுக்கு சொகுசாக ஒரு கார் வச்சுருப்பாங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்பாங்க, பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்ப்பாங்க. இது ஒரு பாக்கியமாக இல்லையா? எல்லாமே நல்லா நிறைவாக இருக்கும்போது ஒரு பாக்கியம் தானே. ஆனால் அவங்களுக்கு என்ன வரும், என்ன மனசில் என்ன தோணும், நம்ம வந்து 4 பேர் தான தர்மம் பண்ணுறாங்க, நம்மளும் அது மாதிரி தான தர்மம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். 5ஆம் இடம் வேலை செய்கிறவங்க எப்பயுமே வந்து பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், லாயரு, கன்சல்டிங் நிறுவனம், அவங்க பூர்வீக சொத்து மூலமாக வருமானம், இந்த மாதிரி பல வழிகளில் வருமானம் வந்தாலும் அவங்களுக்கு அவங்க குடும்ப தேவையை நிறைவு பண்ணுறதுக்கு, அவங்க வாழ்கிறதுக்கு மட்டும்தான் வருமானம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பெருசாக கடன் இந்த மாதிரி வந்து இருக்காது. ஆனால் அவங்களுக்கு அடுத்த நிலைக்கு போகணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மனிதனோட இயல்பு அதுதான். அப்போ 5ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் கொடுக்கறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? 5ஆம் இடங்கிறது வந்து மனசு. அப்போ மனசை வந்து ஒரு மனசை வந்து திருப்திப்படுத்தணும். மனசை எப்படி திருப்திப்படுத்துறது? அன்னதானம் கொடுத்தா மனசு திருப்தி ஆகாது. ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு என்ன வேணும்னு கேட்டு தானம் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். நமக்கு பிடிச்ச உணவை கொண்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. உனக்கு பிரியாணி பிடிக்குன்னா குழந்தைய கொண்டு போய் நீ பிரியாணி சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டு தான் பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த குழந்தைங்களோட தேவையறிஞ்சு உதவி செய்யணும். அதுக்கடுத்து மாவிளக்கு பரிகாரம். அவங்கவுங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற காவல் தெய்வத்துக்கு வந்து மாவிளக்கு போட்டு வந்து பரிகாரம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காளியம்மன், மாரியம்மன், அவங்களோட குலதெய்வத்துக்கு வந்து மாவிளக்கு போடலாம். 3வதாக இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக 5ஆம் இடம் வலுவாக இருந்தாலும் 5ஆம் பாவத்திலிருந்து நம்ம இன்னும் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிக்கணும். குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிக்காமல் 5ஆம் பாவத்தோட குறைகளை நம்ம வந்து களையவும் முடியாது. 5ஆம் பாவத்தை விட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு 8ஆம் பாவத்துக்கோ 11ஆம் பாவத்துக்கோ போகவும் முடியாது. ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்று வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தை. பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. சரி, 2க்கு சொல்லிட்டீங்க. இதுக்கு 2க்கு நடுவில் ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல, அவங்க யாரு? குலதெய்வமே தெரியாதவங்க. அவங்க என்ன செய்யலாம்? இந்த பரிகாரம் வந்து நக்கீரன் அவங்களோட பாலஜோதிடம் புக்கில் வெளியில் வந்திருக்குது. அதுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான கால்ஸ் எனக்கு வந்தது. இதே பரிகாரத்தை மாலை மலர்லையும் நான் எழுதியிருக்கிறேன். ஒரு நெய் தீபம், சாதாரணமாக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க வீட்டில். நல்ல மண்ணகல்ல, சுத்தமான மண்ணகல்ல ஜோடி தீபம், நல்ல நெய் விளக்கு போட்டு ஏற்றுங்க. சர்க்கரை பொங்கல், நல்ல நெய் நிறையா சர்க்கரை வந்து நல்லா தித்திப்பாக போட்டு பொங்கல் செய்யுங்க. செஞ்சு அந்த நெய் தீபத்தை வந்து குலதெய்வமாக பாவிச்சுக்கோங்க. உங்களோட ஆத்மார்த்த கோரிக்கையை அந்த தீபத்துக்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கோ அது உங்களுக்கு வந்து தேடி வரும். உங்களை தேடி குலதெய்வம் வரும். இப்போ அடுத்து வந்து 8ஆம் பாவகம். 8ஆம் பாவத்தை தான் பணபரஸ்தானத்தில் 3வது ஸ்தானமாக சொல்கிறாங்க. என்ன 8ஆம் இடம்னாலே வந்து ஒரு பக்கம் வந்து பணபரஸ்தானன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஐயோ விபத்து, கண்டம், சர்ஜரி, அவமானம், கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது 2ல் எது உண்மை? ஏதாவது ஒன்று தான். ஒரு மனுஷனுக்கு வந்து ஒன்று நல்லது நடக்கணும், இல்லைன்னா கெட்டது நடக்கணும். இது 2 தான், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இல்லை. சரி, இதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். இருங்க கிடையாது. அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் அவங்களே காரணம், கெட்டது நடந்தாலும் அவங்களே காரணம். சிந்திக்க திறனை வந்து அதிகப்படுத்தணும். அவங்களுக்கு வந்து 3 குடையவன் வந்து சந்திரன். 3ஆம் இடம் தான் திட்டமிடுதல். அவங்க முறையாக திட்டமிட்டால் 8ஆம் பாவக வலிமை குறைந்து 11ஆம் பாவகமும் அவங்களுக்கு வேலை செய்யும். முறையாக திட்டமிடவில்லை என்றால் 8ஆம் பாவகம் வலிமையாக வேலை செய்யும். சரி சரி என்ன சரி. இப்போ 8ஆம் பாவகத்தை வந்து எப்படி அவங்க வந்து வலிமைப்படுத்திக்கலாம்? 8ஆம் பாவம் மூலமாக என்னென்ன வருமானம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உயில் சொத்து வரும், விபரீத ராஜயோகமாக ஏதாவது பணம் வரும். அதே மாதிரி 8ஆம் பாவம் வந்து டெபாசிட்டுங்க. நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக பின்னால் சேர்த்து வைக்கக்கூடிய அனைத்துமே டெபாசிட்டு
அதுதான் வந்து 8ஆம் இடம். இப்போ ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க சிறு சிறு சேர்த்தாங்கன்னா அவங்க தலைமுறை அவர் வந்து கடைசி காலம் வரைக்கும் வந்து கஷ்டம் இல்லாமல் ஜீவனம் பண்ணலாம். அவங்களோட தலைமுறை அவங்க பேரம்பேத்திகள் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் சேர்த்து வைக்கிறது தான் வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து பலம் குறைஞ்சவங்க, 8ஆம் இடம் வந்து அசுபத்தன்மையாக வேலை செய்கிறவங்க, 1-8 சம்மந்தம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குறைஞ்சபட்சம் வந்து பூர்வீகத்தில் இருக்காமல், இந்த சார் சொன்ன மாதிரி பூர்வீகத்தில் இருக்காமல் வெளியூரில் தான் வந்து இருக்கலாம். இந்த சார் சொன்னதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது, அதை நாம் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் வாழ்கிறதா அவங்களுக்கு வந்து முதல் பரிகாரம். 2வது பரிகாரம் வந்து காவல் தெய்வ வழிபாடு. காவல் தெய்வ வழிபாடை வந்து பண்ணிக்கிட்டே வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து 8ஆம் பாவத்தோட குறைபாடுகள் வந்து அகலும். 8ஆம் பாவத்தால் வந்து சுபத்துவம் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். 11ஆம் இடம், அதாவது 4வது பணபரஸ்தானம் 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து சுபத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 பேர் போட்டு வேலை வாங்குவாங்க, அவங்களுக்கே எத்தனை தொழில் இருக்குதுன்னு தெரியாது, எந்த வழியில் வருமானம் வர்றதுன்னு வந்து தெரியாது. வட்டி தொழில், பேங்க் தொழில், ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், என்னென்ன உலகத்தில் வந்து எத்தனை தொழில் இருக்கோ அத்தனை தொழிலுக்கும் அவங்க தான் வந்து அதிபதியாக இருப்பாங்க. புதுசு புதுசாக தொழிலை வந்து கண்டுபிடிப்பாங்க 11ஆம் இடம் வேலை செய்கிறவங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒத்து வருமா? இந்த 11ஆம் இடம் வேலை செய்கிறது வந்து எல்லாருக்குமே ஒத்து வருமா? யாரால எத்தனை பேர் பல தொழில் பண்ண முடியும்? உலகத்தில் வந்து எவ்வளவோ அறிவாளிகள் இருந்தால் கூட எல்லாராலையுமே அந்த 11ஆம் இடத்தை வலிமைப்படுத்தி வேலை செய்ய முடியுதா? செய்ய வைக்க முடியும். அந்த 11ஆம் பாவகம் அவங்களுக்கு சுபத்துவமாக இருந்தால் செய்ய வைக்க முடியும். அவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு, குபேரலட்சுமி பூஜை, இந்த 2 தான் வந்து திருப்பு தீர்ச்சிட்டு, அதை விட தனதாயட்சினி வழிபாடு, இது வந்து ரொம்ப அற்புதமான பலனை அவங்களுக்கு தரும். இப்போ பணபரஸ்தானம் பற்றி பேசிட்டோம். பணம் கொடுக்குற கிரகங்கள் இருக்காங்க இல்லையா? எந்தெந்த கிரகம் ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்குது? சுக்கிரன், காலபுருஷ 2ஆம் அதிபதி சுக்கிரன் பணத்தை கொடுக்குறாரா? அதே மாதிரி 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பணம் கொடுப்பாரு, குரு பணம் கொடுப்பாரு, சனி பணம் கொடுப்பாரு, ராகு பணம் கொடுப்பாரு. அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த கிரகங்களை தான் வச்சுருக்காங்க. செவ்வாயை வந்து சில பேர் சேர்க்குறாங்க, சில பேர் சேர்க்கல, ஆனால் நான் சேர்க்குறேன். சரிங்களா? இப்போ சுக்கிரனை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம்? சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணால் கண்டிப்பாக சொகுசான வாழ்க்கை உண்டு. பஞ்சகவ்யம், அதாவது பசுமாட்டோட சாணம், சிறுநீர், நெய், தயிர், பால், இந்த 5ஐயும் கலக்கணும். கலந்து பிரதோஷ காலங்களில் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே வரணும். எவ்வளவு தாழ்வான பொருளாதார நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கடன் சுமையில் இருந்தாலும், எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து முடியணும், இந்த முடிஞ்சாதான் அடுத்த நாங்கள் வாழ்க்கையே வந்து வாழ முடியும், நான் வந்து ரொம்ப தாழ்வான நிலைக்கு போயிட்டேன், பெரிய பணக்காரனாக இருந்தேன், தாழ்வான நிலைக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்றவங்கெல்லாம், இல்லை எனக்கு பணம் கொடுத்து மாட்டிருச்சு, அந்த பணம் வந்தால் தான் நான் என்னோடய தொழிலே அடுத்து நான் மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க, என் மானம் வந்து காப்பாற்றப்படணும், இந்த விஷயம் நடந்தால் தான் என் மானமே வந்து எனக்கு காப்பாற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பஞ்சகவியத்தை பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்கள். 1 வாரம் 2 வாரம் 2 பிரதோஷத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பெரிய வளர்ச்சி உண்டு. சுக்கிரனுக்கு எடுத்து பணம் கொடுக்குறவர் வந்து செவ்வாய். செவ்வாய் எப்படி பணம் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு சொத்து சேர்த்தாலே வந்து பணம் இருக்குதா வந்து அர்த்தம். பணம் இல்லாமல் சொத்து சேராது, கடன்பட்டு கூட சொத்து வாங்கலாம். ஆனால் செவ்வாய் கொடுக்குற மாதிரியான ஒரு யோகத்தை வந்து மனுஷனுக்கு வந்து யாருமே கொடுக்கவே முடியாது. செவ்வாய் வந்து நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஒரு சொத்து வேணுன்ற ஆசை இருக்கா இல்லையா? ஒன்று சொத்து இருந்தால் குடும்பத்தில் அங்காளி பங்காளி சண்டையில் வந்து அந்த சொத்தை வந்து பயன்படுத்த முடியாமல் போயிருக்கு, இல்லை கடனில் வந்து அந்த சொத்து போயிட்டே இருக்குது, இல்லை சொத்தை வாங்க முடியாத நிலை. இந்த 3 கேட்டகரி வந்து இருக்கிறாங்க. எப்படி இவங்க வந்து சொத்தை வந்து அமைச்சிக்கலாம், சொத்து மூலமாக வந்து வாடகை வருமானத்தை வந்து அதிகரிச்சுக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா? செவ்வாய்க்கு எப்படி ஆக்டிவேட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல திடகாத்திரமான உடல்வாக இருக்கிறவங்க வந்து 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா எந்த நோயும் அவங்களுக்கு இல்லைன்னா ரத்த தானம் பண்ணுறது தான் முதல் சிறந்த பரிகாரம். சில பேர் வந்து பயந்துக்குவாங்க. அவங்க எங்கேயாவது இந்த கோயிலில் வந்து திருப்பணி நடக்குது இல்லையா, அந்த திருப்பணி நடக்கிற இடங்களில் கோயிலுக்கு வந்து செங்கல் வாங்கி கொடுக்கலாம். இல்லை என்னால் அதுவும் முடியாதா, ஒரு நாள் நீங்கள் திருப்பணிக்கு போய் ஏதாவது உங்களால் முடிஞ்ச வேலையை செய்யுங்க. அதுவும் முடியலையா, மாதுளம்பழ சாறு அதை எடுத்து முருகனுக்கு கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிகிட்டே வாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சொத்து அமையும். சொத்து சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் எல்லாமே ரெக்கவர் ஆகும். பாகப்பிரிவினையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீரும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்தால் அது ரெக்கவர் ஆகும். அடுத்து குரு.
அதாவது சுக்கிரன் வந்து சிறிய பணத்தை, அதாவது அன்றாட தேவைக்கான பணத்தை கொடுக்குறவர் வந்து சுக்கிரன். சனி கொடுக்குற பணம் வந்து லட்சக்கணக்காக இருக்கும். குரு கொடுக்குற பணம் கோடிக்கணக்காக இருக்கும். எல்லாரோட ஆசையும் குரு கொடுக்குற கோடிக்கணக்கான பணத்துக்கு தானே ஆசை. யாரெல்லாம் வந்து காலாட்டுறாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பணமே வராது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தால் கூட அந்த காலாட்டுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து போயிடும். அவங்க வந்து அன்றாட வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுற நிலைமைக்கு வர்றாங்க. என்னோட அனுபவத்தில் நான் நிறையா பார்த்துருக்கேன். அவங்க என்ன செஞ்சால் இதுலேருந்து மீண்டு வரலாம். குருன்றது நம்ம உடம்புல வந்து தொடைப்பகுதியை குறிக்கிறதுங்க. சனிங்கிறது காலுங்க. அப்போ குரு சனியின் காலை ஆட்டி 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 உள்ளே வர மகாலட்சுமியை நீ போ போ போன்னு வெளியே தள்ளினாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிற மாதிரி டிவிலெலாம் நீங்கள் பாருங்கள், அப்படியே அவங்கெல்லாம் வந்து பெருசாக கால் மேலே கால் போட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சு 4 நாளில் அவங்க வந்து காலியாகிடுவாங்க. அவங்க பதவியை போயிடும். உள்ளதா இல்லையா? சரி சரி, இந்த ஒரு 5 நிமிஷம் சார், சரிங்களா? இப்போ குருவை வந்து நம்ம வந்து என்ன மாதிரி ஆக்டிவேஷன் கொடுத்தா கோடிக்கான பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள 7 சக்கரங்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்குது. 7 சக்கரங்கள் தான் நம்ம வந்து ப்ளஸ்ஸையும் நமக்கு கொடுக்குது, மைனஸையும் கொடுக்குது. அந்த 7 சக்கரங்களில் மைனஸ் இருந்தால் அவங்களுக்கு பணம் வராது. அந்த 7 சக்கரங்களில் ப்ளஸ் இருந்தால் அவங்க ஜாதகத்தை தூக்கி அவங்க குப்பையில் போட்டுடலாம். ஜாதகத்துக்கு மீறிய நல்ல பலன்கள் நடக்கும். அப்போ அந்த 7 சக்கரங்களை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறது? ஒன்றுமே வேண்டாம். அரச மரம் தான் குரு. அரச மரத்துக்கு அடியில் நீங்கள் போய் உட்காருங்க. டெய்லி காலையில் போய் உட்காருங்க, சாயங்காலம் போய் உட்காருங்க. அதில் வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து உங்களோட 7 சக்கரங்களையும் இயக்கும். நீங்கள் பெரிய பிரம்மாண்டமான லெவலில் வளர முடியும். உங்கள் உடம்புல இருக்கிற அனைத்து நெகட்டிவ்களும் வெளியேறும், பாசிட்டிவ்கள் வந்து உங்கள் உடம்புல வந்து அதிகமாகும். அதுக்கடுத்து குரு கேது சேர்க்கை இருக்கிறவங்கெல்லாம் பணக்கார போர்வையில் உள்ள கடனாளிகள். நல்ல அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து மைன்யூட்டாக நோட் பண்ணணும். பணக்கார போர்வையில் உள்ள கடனாளிகள். ஜாதகத்தை கொடுத்தோடனே குரு கேது சேர்க்கை இருக்குப்பா, இவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு நம்ம பலன் சொன்னோம்னா நம்ம கேன இவருக்கு வந்து எதோ தெரியலை, நம்மக்கிட்ட பணம் வாங்குறதுக்காக நம்மளை பூஸ்டப் பண்ணி பேசுகிறாங்க அப்படிம்பாங்க. பின்னாடி போய் கழுவி ஊற்றுவாங்க. பணக்கார போர்வையில் உள்ள வீடு பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும், பிரம்மாண்டமான கார் வச்சுருப்பாங்க. ஆனால் கடனில் உட்காந்து இது கடனுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குதான்னு நம்மகிட்ட வந்து உட்காருவாங்க. அரச மரத்துக்கு அடியில் உள்ள பிள்ளையார், அது வந்து குருக்கேது சேர்க்கை. பிள்ளையார் போய் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். பிள்ளையார்ப்பா எனக்கு நல்ல வழியை காட்டு, அவ்வளோதான். ஒரு சல்யூட் போட்டு நீங்கள் பட் போயிட்டே இருங்க. 2 தீபம் ஏற்றுங்க. இன்னமும் தீபம் ஏற்றுறதுல நம்பிக்கை இருக்கிறவங்க அரச இலையை வந்து அடியில் வச்சு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க. குரு வந்து உங்களுக்கு பிரமாதமான வழியை கேட்டுவார். உங்கள் உடம்புல உள்ள 7 சக்கரங்களும் வேலை செய்யும். நீங்கள் பிரமாதமான நிலைக்கு வர முடியும். சரிங்களா? அடுத்து சனி பகவானுக்கு நம்ம முதலே ஒரு பரிகாரம் சொல்லிட்டோம். அதாவது சனிக்கிழமை சனி ஓரைகளில் வந்து சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, மௌன விரதம் இருக்கணுன்றத சொல்லியிருக்கிறோம். அஞ்சனக்கல் அப்படின்னு வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து விற்கும். இந்த அஞ்சனக்கல் வந்து தண்ணியில் கரையாதுங்க, எண்ணெயில் அதை வந்து கரைக்க வந்து முடியும். அந்த அஞ்சனக்கல்லை வந்து லேசாக வந்து நுணுக்கி குங்குமப்பூ கலந்து அதை வந்து நெத்தியில் திலகமாக வச்சுக்கிட்டே வாங்க. சனியோட தாக்கம் கண்டிப்பாக வந்து குறையும். ஒரு நல்ல ஃப்ளரிஷான நிலையை நோக்கி நீங்கள் போக முடியும். உங்கள் வீட்டில் வந்து கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கிறது, பணம் புழக்கிற இடத்துல வந்து நீங்கள் அந்த அஞ்சனக்கல்லை வந்து நீங்கள் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து பண வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இதை வந்து கண்மை தயாரிக்கிறதுக்கெல்லாம் இதை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. கண் திருஷ்டி குறைகிறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ ராகு கொடுக்கறது வந்து, இப்போ குரு வந்து சுக்கிரன் வந்து சின்ன பணத்தை கொடுக்குறாரு, குரு வந்து கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்குறாரு, சனி லட்சக்கணக்கான பணத்தை கொடுக்குறாரு. மல்டி மில்லியனர் யோகம் அப்படின்றத கொடுக்குறவரை வந்து ராகு தான். அந்த மல்டி மில்லியனர் யோகம் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வேலை செய்யணும்னா வந்து பாதரச லிங்கம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும். இது ரொம்ப எளிமையானதுங்க. இதுக்கு உங்களுக்கு நல்ல பணம் ஒரு 100 ரூபா 200 ரூபா செலவாகும். அந்த பாதரசத்தை வந்து லிங்கமாக நம்ம வடிவமைச்சிட்டோம்னா அது வந்து கஷ்டம். அதை வந்து கண்டெய்னர் பண்ணி தான் அதை பண்ண முடியும். அந்த மாதிரி பாதரச லிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கோடியாக பணம் கண்டிப்பாக வரும். இதையை விட இன்னும் ஒரு எளிமையான பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயிலில் வந்து சிவலிங்கத்துக்கு வந்து முக்கியமான விசேஷ நாட்களில் வந்து நாகாபரணம் வைப்பாங்க இல்லையா? அந்த நாகாபரணம் தரித்த சிவனை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கோடீஸ்வர நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும்.